அனைத்து மாணவர்களுக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம இலக்கண வகுப்பு செய்கிறோம். இலவச இலக்கண வகுப்பு. அஹ், இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு கேட்டால் நம்முடைய எழுகை கல்வியகத்துக்கு ஸ்பெஷல் டே, ஒரு சிறப்பான நாள். ஏன்னா இன்றைக்கு ரிசல்ட்ஸ் அவுட் ஆனுச்சு, உங்களுக்கு தெரியும். நள்ளிரவு ரிசல்ட் அவுட் ஆனுச்சு. இந்த வகையில் வழமை போல தெரியும் நமக்கு ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்ட்டு. 60 ஏக்கள் நமக்கு வந்திருக்கு. சரியா? 60 ஏ, 15 பி. சரியா? சரி. 2 சி. அப்போ ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நமக்கு இந்த முறை. நமக்கு அதாவது இவ்வளோ பேர் தான் கடைசி ஃபைனல் செமினார் வச்சு இருந்தாக்கள். இன்னும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கொண்டிருக்காங்க. இன்னும் டோட்டல் வந்து எடுக்கலை. 100 120 பேர் இருந்தாங்க. ஓகே, அந்த அடிப்படையில் இந்த முறையும் வந்து நிறைய மாணவர்கள் 3 எடுத்திருக்காங்க. அதில் தமிழ்லையே செட் ஸ்கோரெல்லாம் 1.8, 2.2 அதெல்லாம் நிறைய வந்திருக்கு. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பி விடுறேன். நாளைக்கு நாளைக்கு பேசுவாங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க கூட. அந்த வகையில் இந்த இந்த பேச்சும், அதாவது இந்த முறையும் வந்து நிறைய மாணவர்கள் நம்பிக்கையோட நம்மளோட வகுப்புக்கு இணைஞ்சிருக்கீங்க. அதே போல் இலக்கண தொடர்களுக்கு இணைஞ்சிருக்கீங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தொடர்ச்சியாக நீங்கள் இணைஞ்சு பயணிச்சிங்கன்னா ஷுவராக தமிழுக்கு இந்த அளவு என்னால் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பேன். முழுமையாக நீங்கள் இணைஞ்சிருக்கும் பட்சத்தில் உங்களோட நம்பிக்கை வந்து முழுமையாக பூர்த்தி செய்யப்படும். ஓகே, அந்த வகையில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கடந்த கால சாதனைகளோடு எதிர்கால சவாலை நோக்கிய பயணத்தில் நம்ம இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். எதிர்வரும் 3ஆம் தேதி 3, 4, 5 இலக்கண கருத்தரங்கு சொல்லியலும் எழுத்தியலும் முதற் தொடராகவும் 9, 10, 11 இந்த மாதம் 2வது தொடர் வாக்கியவியல், இடையியல், அதே போல் புணரியல், எல்லா பகுதியும் அங்கே படிப்போம். ஓகே, அதுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு தொடர்ந்து அவங்களுக்கு போட்டிருந்தேன். நான் கவிதைகள், இலக்கிய வரலாறு, ஈழத்து இலக்கிய வரலாறு, திருக்குறள், சங்க செய்யுள்கள்னு நிறைய சமய இலக்கியங்கள், நிறைய தொடர்கள் இருக்குது. நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். முழுமையாக அது உங்களுக்கு பெரிய பிரயோசனமாக இருக்கும். அதே போல் ஃபைனல் செமினார் வந்து மேக்ஸிமம் வந்து இவ்வளோ காலம் பெரிய ஒரு நமக்கு என்னன்னு கேட்டால் பயனளித்த உண்டு. ஏன்னு கேட்டால் நம்ம சொன்ன விஷயங்கள் அப்படியே வரும். இந்த முறை நீங்கள் கமெண்ட்ஸை நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன்னு பாருங்கள். அந்த அந்த ஃபைனல் எக்ஸாம், அந்த நாம் செய்கிற ஃபைனல் செமினார் ஃபைனல் எக்ஸாம் பெருவாரியான ஒரு பங்களிப்பு செலுத்தும். சரி, அந்த வகையில் நம்ம இந்த முறையும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் உங்களோட பங்களிப்போடு. ஓகே, ரொம்ப நன்றி பிள்ளைகள். உங்களோட அந்த ஷேரிங்க்கு நிறைய பேர் பகிர்ந்துருந்தீங்க லிங்க்கெல்லாம். நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் நம்ம நேரத்தை கருத்திக்கொண்டு நேரடியாக வகுப்புக்கு போவோம். அப்போ நேற்று நம்ம அந்த கட்டமைப்பு வினாக்கள் கொஞ்சம் பார்த்தோம்னா, கட்டமைப்பு வினாக்கள் பார்த்தோம். அதே போல் எம்சிக்யூ பார்த்தோம். எம்சிக்யூ பார்த்து குறையில் இருக்குது. அப்போ எம்சிக்யூ பார்த்துட்டு இன்னும் சில கட்டமைப்பு வினாக்கள் இருக்குது. அதையும் பார்த்தோம்னா பிரயோசனமாக இருக்குன்னு யோசிக்கிறேன். நான் அந்த அந்த கட்டமைப்பு வினாக்களில் வரக்கூடிய கேள்விகள் தான் எம்சிக்யூவில் வருது. அது பேர் நான் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன். நீங்கள் என்ன பாருங்கள், கட்டமைப்பு நான் வந்துச்சுன்னா 2018 முன்னுக்குள்ளது 2011 2018 வரைக்கும் அந்த கட்டமைப்பு நாட்களில் உள்ள முக்கியமான கேள்விகள்லாம் எதுக்கு வருதுன்னு கேட்டால் எம்சிக்யூக்கு வருது. எம்சிக்யூவாக வருது, பல்வேறு வினாவும் வருது. அதனால தான் அதை கொஞ்சம் நம்ம இது பண்ணி பார்த்தோம். பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், நான் படிப்பிக்கிறதெல்லாம் பாஸ் பேப்பரில் எம்சிக்யூவில் பாருங்கள், அதெல்லாம் வந்திருக்கு நேரடியாக. சரியா? எனவே அது ஏன்னா அந்த இம்பார்ட்டண்டான பகுதிகள் தான் அந்த கட்டமைப்பு நாட்களுக்கு வளமையாக வர்றது. அந்த தலைப்புகள் தான் எம்சிக்யூக்கு வரும். அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்லிட்டு அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே நமக்கு. ஓகே, அப்போ நம்ம நேரடியாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அதை கொஞ்சம் படிப்போம். ஓகே, வெயிட். ஓகே, ஸ்க்ரீன் விளங்குதான் பாருங்கள். ஓகே, வெயிட். ஓகே, ஸ்க்ரீன் விளங்குதா? நேற்றைய கேள்வி நம்ம பார்த்தோம். நான் நினைக்கிறேன் 3வது கேள்வி பார்த்துட்டோம். 3வது பார்த்துட்டோம். பின்னொட்டுள் உகரம் கட்டி ஈற்றுமை இரட்டித்து இறந்த காலம் காட்டும் வினை பார்த்துட்டு அந்த கேள்வி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறோம் அடுத்த கேள்வி பார்க்கல. பின்னொட்டுள் வா என்பது துணை வினையாக பயன்படும் வாக்கியம் பார்க்கல. ஓகே, இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு பிள்ளைகள். முதல் வினை, துணை வினை. சரியா? வினைகளில் நிறைய வகைப்பாடுகள் இருக்குது தானே. சரியா? செய்வினை, செயற்பாட்டு வினை, செயற்பொருள் குன்றிய வினை, செயற்பொருள் குன்றா வினை. சரியா? அதே இப்போ நீங்களும் சொல்லுங்க, வேற என்ன இருக்கு? தேர்நிலை வினை, குறிப்பு வேற முற்றுவினை, எச்சவினை, தன்வினை, பிறவினை, காரண வினை, வேற சொல்லுங்க. அப்படி நிறைய வகைப்பாடுகள் இருக்கு. சரியா? அதன் ஒரு வகைப்பாடு தான் முதல் வினை, துணை வினை. இது அதிகமான பரீட்சையில் பேப்பர்ல நம்ம காங்கலாம். நிறைய மாணவர் பிளவிடுறதும் இதுதான். ஏன்னா இது வந்து வரைவிலக்கணத்தை படுத்தி பாடமாக்கி விளங்குறது இல்லை, நம்ம விளங்கி கொள்றதுல தான் இருக்கு. அப்ப முதல் வினைனா என்னது? முதன்மையான வினை. துணை வினையானது ஹெல்பிங், அதாவது சப்போர்ட்டா இருக்கக்கூடிய வினை.
அப்ப முதல் வினை என்றால் அந்த முதல் வினை அடிப்படை பொருளை உணர்த்தும். சரி, அடிப்படை பொருளை உணர்த்தும். துணைவினை என்றால் அடிப்படை பொருளை உணர்த்தாமல் அதனோடு தொடர்புடைய பிரிதொரு பொருளை உணர்த்தும். சரி, நல்ல உதாரணம் பாருங்க. இப்ப பார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னது? பார் அல்லது பார்க்கிறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? நேரடியான அர்த்தம் என்னது? கண்ணால கண்ணால பார்த்தல். அப்ப என்னது? பார்வையோட, விசுவலோட சம்பந்தப்பட்டது, பார்வையோட சம்பந்தப்பட்டது. உதாரணமா இப்ப பார்த்தோம்னா, தம்பி படம் பார்த்தான் என்கின்ற போது எனது கண்ணால படத்தை பார்க்கிறான், அது காட்சியா தெரியுது. விளங்குதா? இது பார். ஓகே. அதே நம்ம துணைவினையா பார்க்கும்போது அதே பாருங்கிற சொல் தான், சொல்லுல பாரு தான், இருந்தாலும் கூட அர்த்தம் வேறுபாடு இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப குழந்தை கிணற்றில் விழ பார்த்தது, குழந்தை கிணற்றில் விழ பார்த்தது. எனவே இந்த விழ பார்த்தது அப்படிங்கும்போது விழப்பார் என்பது என்னது? நேற்று பார்த்தோம் நம்ம. விழப்பாருங்கிறது என்ன வினை? விழப்பாருங்கிறது என்ன வினை? நேற்று பார்த்தோம். சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள். என்ன வினை? விழப்பார். ஆ, இல்ல, ரெண்டு வினை வந்திருக்கு பக்கத்து பக்கத்துல. என்ன வினை? கூட்டு வினை. கூட்டு வினை. எனவே கூட்டு வினைண்ட, சரியா, முதலாவது உறுப்பா வர்றது வந்து முதல் வினை. விழுதல்னா என்னது? விழுதல் என்ன அர்த்தம் பிள்ளைகள்? விழுதல் என்ன அர்த்தம்? விழுதல், பேனா கீழே விழுந்துச்சுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கீழே விழுகுது, விழுகிறது. அப்ப அந்த இடத்துல இல்ல. இப்ப நம்ம விழுந்தாலும் என்னது? கீழே விழுந்திருக்கும். அது விளங்குது உங்களுக்கு? தெரியும், அந்த அர்த்தப்பாடு நம்ம புரிஞ்சு கொள்றதுல தான் இருக்கு. அதே அது பாருங்க, அப்ப கூட்டு வினையின் முதலாவது உறுப்பாக வந்து தனது அடிப்படை பொருளை உணர்த்துதா இல்லையா? விழுங்கிற அந்த வினை உணர்த்துதா இல்லையா? உணர்த்துது. அதே பார் என்கின்ற வினை கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தனது அடிப்படை பொருளை உணர்த்தவில்லை. சரியா? என்னது? அது குழந்தை கிணற்றில் விழ பார்த்ததுன்னா அது விழுவதற்கு பாக்குதோ, விழுந்துருவோமா அல்லது நாளைக்கு விழுவோமான்னு பாக்குதா? கண்ணால பாக்குதா? என்ன அர்த்தம் அந்த பாருக்கு? விழுவதற்கான சாத்தியப்பாடு என்ன செஞ்சிருக்காங்க? இருக்கு, இருந்துச்சு. ஆனா அது குழந்தை விழுந்து விட்டதா? இல்ல. இல்ல. அப்ப அந்த அந்த பார் என்கின்ற அந்த சொல்லுக்கான அர்த்தம் என்ன? விழுவதற்கான சாத்தியப்பாடு என்கின்ற அந்த அர்த்தம். விலங்குது என்ன சொல்றேன்ட்டு நீங்க புரிதல்ல தான் இருக்குது. இது வரைவிலக்கணப்படுத்த இயலாது. விலங்குது என்ன சொல்றேன்ட்டு ஓ சார். வை வை அப்படிங்கிற சொல்ல எடுப்போம். வை அப்படிங்கிற சொல்ல, ஏன்னா இது முக்கியம் வரக்கூடியதுனால நான் கொஞ்சம் டைம் எடுத்து விளங்கப்படுத்தினேன். வை அப்படிங்கிற சொல்ல, வைத்தல்ங்கிறதுக்கு பொருள் என்ன? வைத்தல் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? வை, ஒரு இடத்தில் வைத்தல். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் வைக்கு? கீப். புட். சரியா? புட்னு தான் சொல்லுவோம். சரியா? ஓகே. அப்ப வைக்கிறது. சரியா? ஓகே. இப்ப பாருங்க, இந்த வை உதாரணமாக தம்பி பேனை மேசையில் வைத்தான். இதுல ஒரு தனி வினையா வந்திருக்கு. அது அது முதன்மையான பொருளை உணர்த்துதா இல்லையா? வைத்தல், பேனா வைக்கிறது. ஓ சார், முதல் வினை. அம்மா தனது பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து வைத்தாள். சரியா? முன்கூட்டியே எக்ஸாம் முடிஞ்சோன கல்யாணம். சரியா? தன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து வைத்தாள். அப்ப பார்த்து வைத்தாள், பார்த்து வை அப்படி என்பது கூட்டு வினை இல்லையா? ஓ சார். அப்ப பார்த்து வைங்கள, பார்த்து வை அப்படிங்கிற அந்த வை இருக்குதானே, அந்த வை ஒரு மேசையில பேனா வைக்கிற மாதிரியான அர்த்தத்தை தருதா அல்லது வேற ஒரு அர்த்தத்தை தருதா? வேற பார்த்து ஒரு அர்த்தத்தை. அந்த வைக்கான அர்த்தம் என்ன? என்னது? பார்த்து வைத்தல் என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க. முன்னறிவித்தல். முன்னறிவித்தல் இல்ல, முன்கூட்டி ஆயத்தப்படுத்தல். சரியா? ஏன்னா அப்ப அந்த டைம்ல எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ரிசல்ட்ஸை பார்த்துட்டு என்னது, அவங்களுக்கு யூனிவர்சிட்டி போறதா அல்லது மாமியார் வீட்டுக்கு போறதான்ட்டு யார் தீர்மானிக்கணும்? குயிக்கா தீர்மானிக்கணும். அப்ப என்ன செய்யணும்? முன்னுக்கே என்னது பார்த்து கொள்ளணும். விளங்குதா? விளங்க, முன்னுக்கே முன்கூட்டி ஆயத்தப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்கிறதுக்காக எனது பெண் பார்த்து. அப்ப அவ வைக்கு நேரடியான பொருளை வச்சா அம்மாவே இப்போ மாப்பிள்ளையை பார்த்து அம்மாவே வச்சு கேளுமா? யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்கும் அது. இல்லை, விளங்குது என்ன சொல்றேன்ட்டு. அப்ப இதுதான் பிள்ளைகள் முதல் வினை துணை வினை. சரியா? ரெண்டு உதாரணத்தில் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. இப்ப பாருங்க, பின்வருவனற்றுள் வா என்பது துணைவினையாக பயன்படும் வாக்கியம். விடைய போடுங்க, செட் பாக்ஸ்ல வாசிச்சுட்டு விடைய போடுங்க. பேச வேணாம், விஜய் விடைய போடுங்க. நான் ஊருக்கு போய் வந்தேன், கடிதம் நேற்று வந்து விட்டது, நான் குளித்து விட்டு வந்தேன், காலநிலை மாறி வருகிறது, அப்பா இன்னும் வரவில்லை. என்னோட விடைய செட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே சார். ஓகே. எல்லாரும் போடுங்க குயிக்கா.
எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அப்பதான் உற்சாகமா இருக்கும் கிளாஸ். ஓகே, பாருங்க, நான் ஊருக்கு போய் வந்தேன். அப்ப என்னது? நான் ஊருக்கு போனேன், போயிட்டு வந்தேன். அப்ப வருதல்னா வருதல் தானே. வருதலுக்கான பொருள் என்னது? இடம்பெயர்தல். சரி, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது, வாருது, விளங்குதா? அது நேரடி அர்த்தம் இருக்கா இல்லையா? இருக்கி. கடிதம் நேற்று வந்து விட்டது. பாருங்க, கூட்டு வினைன்ற முதலாவது உறுப்பாய் வந்திருக்கு. முதலாவது உறுப்பாய் வந்தாலே அது அடிப்படை பொருள் உணர்த்துமா உணர்த்ததா? உணர்த்தும். உணர்த்தும். அப்ப அது அப்ப வாங்குறது அங்க துணை வினையா இருக்கா? இல்ல. இல்ல. நான் குளித்து விட்டு வந்தேன். நான் குளித்து விட்டு வந்தேன். இது இருக்காங்க. நான் குளித்து விட்டு வந்தேன். அப்ப இந்த இடத்துல குளித்து விட்டு வந்தேன் என்கின்ற போது அந்த வந்தேன் கூட்டு வினையா தனி வினையா? வந்தேன் வருதல் தனி வினையா இருக்கும். இன்னொன்னு வருதல் நேரடி பொருள் தானே. சரியா? அப்ப அது அது துணை வினையா வருமா? இல்ல சார். அப்பா இன்னும் வரவில்லை. அப்ப வரவில்லை நானது அது வருதல் வருகையோடு சம்பந்தப்பட்டது தானே. ஓ. ஆ, அது நான்காவது விடைய பாருங்க. காலநிலை மாறி வருகிறது. காலநிலை மாறி வருதுன்னு இப்ப அப்சா மைக்கை மியூட்லயே வைங்க. ஏன்னா அது நான் பேசுறது வந்து நீங்க மைக் அன்மியூட் பண்ணோன்னா எக்கோ ஆகுது. அதனால மியூட்லயே வைங்க. ஓகே. அப்ப பாருங்க, நான் குளித்து விட்டு சாரி காலநிலை மாறி வருகிறதுனா இப்ப பாருங்க, வெப்பநிலை வெப்பமான காலநிலை எத்தனை இருக்கு இலங்கை முழுக்க. சரியா? அப்ப இப்ப கொஞ்சம் நேற்றையோட இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அப்ப மாறி வருகிறதுனா அந்த மாறி அப்படியே காலநிலை வருதோ ஒரு இடத்துல இருந்து. இப்ப அப்பா வீட்டுக்கு வர்ற மாதிரி காலநிலை திரும்ப வருதோ நமக்கு, நம்ம கிட்ட அல்லது நம்ம பக்கத்துல நெருங்குதோ இல்லே? இல்ல சார். இல்ல. அப்ப என்ன அர்த்தம் அந்த வருகிறதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. ஸ்க்ரீன்ல இருக்காதீங்க பிள்ளைகள், டிஸ்டர்ப் ஆகும் மத்தாக்களுக்கு. நீங்க ஸ்க்ரீனை மட்டும் பார்த்து கொண்டீங்கன்னா சரி. சரியா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அர்த்தத்தை சொல்லுங்க. காலநிலை மாறி வருகிறது என்ன அர்த்தம்? மாற்றம், மாற்றம் அடைதல். விளங்குதா? ஏற்கனவே இருந்த காலநிலை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது. விளங்குதா? அப்ப அந்த வருகிறதுங்கிறதுக்கான நேரடி அர்த்தத்தை பார்க்கறோமா, அல்லது அது முதல் வினையா பார்ப்போமா, அல்லது துணை வினையா பார்ப்போமா? துணைவினை. மாறி வருகிறது என்கின்ற அந்த 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 வினையிட வினை இருக்குதுனே, அதுல அது கூட்டு வினையா இல்லையா? மாறி வருகிறதுங்கிறது கூட்டு வினையா இல்லையா? கூட்டு வினை. அந்த கூட்டு வினை, அது கூட்டு வினை இடம்பெற்ற சொல் தானே மாறி வருகிறது. அதுல உள்ள கூட்டு வினையை சொல்லுங்க. அது மாறி கூட்டு வினை இடம்பெற்ற சொல் மாறி வருகிறது. அது கூட்டு வினையே சொல்லுங்க. நேத்து நான் விளங்கப்படுத்தினேன் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்தது. நான் கூட்டு வினையை தான் அடியை தான் கேட்டேன். அந்த கூட்டு வினை அடியை சொல்லுங்க. மாறி வருகிறது கூட்டு வினை அடி எப்படி? அது ஒரு ஏவல் பொருள்ல வரும்னு சொன்னேன் எப்பவுமே. மாறி வா. மாறி வா. அப்ப மாறி வா என்கின்ற போது இந்த இடத்துல மாறி என்பது ஒரு சொல், வா என்பது அடுத்த சொல். எனவே ரெண்டாவது உறுப்பு என்ன செய்யுதுன்னு கேட்டா, அது தனித்த ஒரு பொருளை என்னது கொடுக்கல, அது வேற ஒரு பொருளை கொடுக்குது. எனவே எது விட? நாலாவது. தெளிவு தானே? ஆமாம் சார். அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி வாசிங்க பார்ப்போம். என்னது? பின்வருவனற்றுள் தான் இடைச்சொல்லாக வரும் வாக்கியம். சரியா? தான் இடைச்சொல்லாக வரும் வாக்கியம். விடைய போடுங்க பார்ப்போம். அவன் அவன் தான் வரவில்லை என்றான். அவன் தானும் வருவேன் என்றான். விடைய மட்டும் போடுங்க. அவன் தானாக வந்தான். அவன் தான் செய்ததாக சொன்னான். அவன் தான் செய்தான். இதுல தான்ங்கிறது வந்து இடைச்சொல்லாக வரக்கூடியது. ரெக்கார்டிங் நான் தருவேன். விடைய ஓகே. எது விட? அஞ்சாவது.
அஞ்சாவது. ஓகே, நான் கேட்கிறேன் கேள்வி, இடைச்சொல் என்றால் என்ன? இடைச்சொல்ங்கிறது என்னது? இடைச்சொல் என்ன? இப்ப போல, தனித்து நான் கேட்கிறேன், போல, கூ, அஹ், ஐ, சரியா, இந்த மாதிரியான வேற்றுமை உருவுகள், உவமை உருவுகள், சரியா, எச்ச விகுதிகள், இதெல்லாம் இடைச்சொல்ல இல்லையா? ஓ சார். ஆ, இது எல்லாமே இடைச்சொற்கள் தான். சரி, இது எல்லாமே இடைச்சொற்கள் தான். ஓகே, இதில் நான் கவனிக்கிறோம் பிள்ளைகள், தத்தம் பொருளுணர்த்தும் இடைச்சொற்கள்னு ஒன்று இருக்கு. என்னது? தத்தம் பொருளுணர்த்தும் இடைச்சொற்கள். தத்தம் பொருளுணர்த்தும் இடைச்சொற்கள். சரியா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? என்னென்ன இடைச்சொற்கள் இருக்கு? தத்தம் பொருளுணர்த்தும் இடைச்சொற்கள். ஓ, ஏ, தான், மற்றும், தான், ஆவது, கூட. ஆவது, வேற கூட. கூட, இதெல்லாம். ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம், ஏன் அதுக்கு தத்தம் பொருளுணர்த்தும் இடைச்சொற்கள்னு பேர் வந்துச்சு? எதை படிச்சாலும் என்னது, நல்லா தெளிவா படிக்கணும். சொல்லுங்க, ஏன் தத்தம் பொருளுணர்த்தும் இடைச்சொற்கள்னு பார்க்கிறோம்? அது ஏன் அதுக்கு ஒரு பேர் அப்படி? ம், சொல்லுங்க. ஏனைய இடைச்சொற்கள்ல இருந்து இந்த இடைச்சொற்கள் எப்படி வித்தியாசப்படுது? ஏன்னு கேட்டா, இது அந்த ஒரு வாக்கியத்துல அந்த இடைச்சொற்கள் வரும் பட்சத்தில் உம்மா இருக்கலாம், சரியா, தானா இருக்கலாம், மட்டுமா இருக்கலாம். அது ஒரே இடைச்சொற்கள் தான். அது வெவ்வேறு வாக்கியங்களை வரும்போது அந்த வெவ்வேறு வாக்கியங்களின் அர்த்தப்பாட்டுக்கு ஏற்றவாறு, சரி, இந்த இது இடைச்சொற்கள் என்ன செய்யணும்? அர்த்தத்தை மாற்றும், அல்லது அர்த்தப்பாட்டுக்கு ஏற்றவாறு இந்த இடைச்சொற்கள் வரும். உதாரணம் பாருங்க பிள்ளைகள், உம்ங்கிற இடைச்சொல் எடுப்போம். சரியா, உம்ங்கிற இடைச்சொல், இன்று மழை பெய்தாலும் பெய்யும். மழை பெய்தாலும் பெய்யும். சரி, இந்த இடத்துல இடைச்சொல் எங்க இருக்கு? பெய்தாலும். பெய்தால் பிளஸ் பெய்தாலும் பெய்யும். அப்ப மழை பெய்யும்னு சொல்லல, மழை பெய்யாதுன்னு சொல்லல. ரெண்டும் கெட்டாத்தனமா இருக்கு அது அந்த பதில், அது அவங்களோட அந்த அந்த வார்த்தைகள். சரியா, அப்ப அது என்ன என்ன பொருள்? அது ஐயப்பொருள். ஐயப்பொருள், ஏன்னா சந்தேகப்படுறாங்க. சரியா, கமாலும் வந்தான், கமாலும் வந்தான். இது என்ன? கமாலுக்கு பக்கத்துல ஒரு பெயர் சொல்லுக்கு பதில் வருது. அப்ப என்ன, என்னது, என்ன அர்த்தம்? இணைப்புமை. இல்ல, எச்சப்பொருள். எச்ச பொருள். இன்னொருத்தர் யாரோ வந்திருக்காங்க, அது யாரா இருக்கலாம்? கமலினியா இருக்கலாம், யாருமா இருக்கலாம். ஓகே, எல்லோரும் வந்தார்கள். இது என்ன பொருள்? முற்றுப்பொருள். அதுல முற்று பொருள், ஏன்னா எல்லாம் அதுக்குள்ள அடங்கிருது. ஆனா பாருங்க, கமாலும் வந்தார் அப்படின்னா என்னது, யாரோ இன்னொரு வந்திருக்காங்க. ஆனா எல்லோரும்னா என்னது, அதுக்குள்ள எல்லாமே உள்ளடக்கிட்டாங்க. அது எச்சமும் இல்ல, ஒண்ணுமே இல்லை. அது முற்று பொருள், முழுமை அடைஞ்சிருச்சு. சரியா, எல்லோரும் வரவில்லை. இது என்ன பொருள்? எதிர்மறை பொருள். எதிர்மறை. அதான் அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது பிள்ளைகள். இந்த அவசரம் தான் பிரச்சனை எம்சிக்யூல. நல்லா யோசிங்க, எல்லோரும் வரவில்லை. முற்றுப்பொருள். இல்ல, சொல்லுங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு, சரியா, எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், 500 கார்டு வச்சிருந்தேன். அழைப்புதல் 500 வச்சும் அதுல 300 பேர் தான் வந்தாங்க, 200 பேர் வரல. அப்ப அவர் கவலைப்பட்டு சொல்றாரு, எல்லாரும் கார்டு வச்சேன், எல்லோரும் வரவில்லை. என்ன அர்த்தம்? தெரிநிலையா. என்ன அர்த்தம்? எல்லோரும் வரவில்லைன்னா என்ன? இன்னொன்னு அவரு அவர் இன்னொன்னு சொல்லாம இருக்காரு. என்னது இது? சொன்னவங்க எல்லாருமே வரல, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. விளங்குதா? அப்ப கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, எல்லாரும் வரல. அப்ப என்ன பொருள்? ஒண்ணு சொல்லாம நிச்சயமா இருக்கு. தெரிநிலை. தெரியலையா? இப்பதான் சொன்னேனே, எச்சமா இருக்குங்கிறேன், தெரியலைங்கிறீங்க. எச்ச பொருள், விளங்குதா? சிலர் வர, எல்லோரும் என்னது, எல்லோரும் வரவில்லைன்னா சிலர் வந்தனர் அப்படின்னா என்னது? எச்சம். அதாவது பிள்ளைகள், இது வந்து நல்லா அவதானமா பார்க்கணும் நம்ம. விளங்குதா? களவும் கற்றுமர, களவும் கற்றுமர, இது என்ன பொருள்? இடைச்சொல் வந்துரு, களவும் கற்றுமர. சொல்லுங்க. ஏன் இப்ப படிக்கல நீங்க? இந்த பகுதியெல்லாம் படிக்கல, இடைச்சொற்கள்லாம் இதெல்லாம் வரக்கூடிய தானே பிள்ளைகள். இது வந்த எதுல போக முடியும்? பாஸ் பேப்பர் உள்ளது.
களவும் கற்றுமரனா என்ன பொருள்? உம்மிடத்தில் என்ன பொருள் வருது? பிறப்பு. ஆ எதிர்மறை பொருள் முதல்ல சொன்னீங்க. எல்லோரும் மறவில்லைன்னு எதிர்மறை நீங்க. இதுதான் எதிர்மறை. இப்ப களவு கற்க உகந்ததா கற்க தகாததா? கற்கத்தகாதது. விளங்குதா? அப்ப களவு கற்க தகாதது. சரியா? அப்ப அந்த களவை நீ என்ன செய்யணும்? களவை கற்றுட்டா என்ன செஞ்சணும்? அதை மறந்துடணும். அப்ப எனவே களவு நல்லதுன்னு சொல்லுதா சரியில்லைன்னு சொல்லுதா அந்த இடத்துல? சரியில்லைன்னு. ஆ சரியில்லைன்னு தான் சொல்லுது. விளங்குதா? களவும் கட்டினா நீ அப்ப களவு கற்றுட்டு நீ மறந்துன்னு சொல்ல வரல. களவு கற்க தகாதது. சரியா? அதையும் என்ன செய்ய? அப்படி கற்றுட்டா நீ என்ன செய்யணும்? அதை மறந்துடுன்னு சொல்லுது. விளங்குதா? அப்ப என்ன பொருள் அது? எதிர்மறை. 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 விளங்குது. இப்படி நிறைய இருக்கு பிள்ளைகள். மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. தான் மட்டும். சரியா? அப்ப நிறைய இடைச்சொற்கள் இருக்கு, அதெல்லாம் படிக்கணும். சரியா? படிச்சாதான் உங்களுக்கு படிச்சா அது புரிஞ்சுக்கொள்ளணும். படிச்சு வாட்ஸ்அப்ல படிக்கிறது இல்ல. அப்ப நம்ம எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் வரைவிலக்கணத்தை வச்சு ஒன்றும் செய்யலாது. நம்ம அந்த இப்போ முதல் வினை துணை வினை படிக்கும்போது உங்களுக்கு விளங்குச்சு, அந்த புரிதல்ல தான் இருக்கு நம்ம விஷயத்த. சரியா? ஓகே, இதுல பாருங்க. ஏன்னா அப்படிதான் குழப்பி தான் வரும். எம்சிக்யூ நேரடியாக வராது. பாருங்க, வளமையா ஓயலுக்குலாம் 4 விட தான் இருக்கும், இங்கே 5 விட. 5 மாதிரி தான் இருக்கும். தெளிவாக இருந்தால் நேரடியாக உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. மற்ற விடைகள்லாம் நேரடியாக அடிச்சிருவீங்க. டைம் அவ்வளோ சேவ் பண்ணலாம் அதில் எம்சிக்யூவில். சரியா? அதான் சொன்ன, இந்த முறையும் ஏ எடுத்தவங்களை நீங்கள் கேட்டு பாருங்க. இலக்கணம் நல்லா செஞ்சவன் ஏ எடுப்பான். என்ற அனுபவத்தை சொல்கிறேன். இலக்கணம் 20க்கு 20 எடுக்கிறோம், ஏ அது கண்டிப்பாக அது ஏ தான். இதில் எந்த அளவு குறையுதோ அந்த அளவு ரிசல்ட்ஸ் டவுன் தான் அர்த்தம். சரியா? பாருங்க, அவன் தான் வரவில்லை என்றான். அவன் தான் வரவில்லை. இது என்ன தானுங்கிறது? என்னது இலக்கண அடிப்படையில் இந்த தானுங்கிறது? சொல்லுங்க பாப்போம். நானே படிப்பிச்சேன் கடைசிக்கு முதல் கிளாஸ். தான் என்ன என்ன தான், இந்த தான் வந்து என்ன என்ன அர்த்தம்? அவன் தான் வரவில்லை என்றான்ல, அவன் தான் வரவில்லை என்றான். அவன் படர்க்கை சொல்றான் நானே வரலன்னு சொல்றான். இல்ல இல்ல, அது என்ன இலக்கணத்துல அந்த தானுங்கிறது என்ன இலக்கணத்துல என்ன என்ன இலக்கண தலைப்பு? அழுத்த பொருள். பிள்ளை படற்கை தச்சுட்டு பேர் படிக்கல? படிச்சிருக்கோம் சார். அந்த படற்கை தச்சுட்டு பேர் தான் தான். தான் வந்து எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு? அவனுக்கு. சரி, அவன் படற்கை தானே. படற்கை அவனுக்கு தச்சுட்டு பேர் தெரியுதா உங்களுக்கு? படற்கை தச்சுட்டு பேர் என்ன? அது அதை சொல்லித்தரவா? தெளிவு இல்லாட்டி சொல்லுங்க, சொல்லித்தரேன். சொல்லித்தாங்க சார். சோட்டா சொல்றேன் கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்ம அப்புறம் அடுத்த இதுல பார்ப்போம். சோட்டா சொல்றேன் பாருங்க. உதாரணமா, இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் யார்கிட்ட சொல்றேன்னா உங்ககிட்ட சொல்றேன், முன்னிலையில் உள்ளவர்கிட்ட சொல்றேன். முன்னிலையில் உள்ளவர்கிட்ட சொல்ல, படற்கையில் உள்ளவர்கிட்ட சொல்ல இல்லாது. அப்ப அந்த உங்கள்கிட்ட சொன்ன விஷயத்த நீங்க இன்னொருத்தட்ட போய் சொல்றீங்க. எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, ஆசிரியர் தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொண்டார்னு சொல்றீங்க. ஆசிரியர் தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொண்டார். இப்ப இந்த இடத்துல அந்த படற்கை வந்து ஆசிரியர் தானே. அப்ப ஆசிரியரே அறிவாளி என்று சொல்லிக் கொண்டார் தான் சொல்லியிருக்கணும். அப்ப இந்த ஆசிரியங்கிற அந்த அந்த படற்கை தன்னை சுட்டுவதற்கு என்ன வந்திருக்கு அந்த இடத்துல? தன்னைன்னு வந்திருக்கா? சார். அந்த அந்த தான் எல்லாம் ஒரு ஒரு அதுல இருந்து மாற்றம் அடைஞ்சு வருது. தன்னெல்லாம் ஒரு 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 பொருள் தரக்கூடியதான். அது வடிவ மாற்றம் அடைஞ்சு போகும். வேற்றுமை உருவாக்கும்போது தன்னைன்னு வரும். சரியா? ஓகே, தம்மைன்னு நம்ம சொல்லலாம். சரி, அப்படி இருக்கு. ஓகே, அப்ப அந்த மாதிரி வருதுனால தான் படற்கை தச்சுட்டு பேர். அதாவது படற்கை தன்னை சுட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பேர் தான் எனது படற்கை தச்சுட்டு. இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. குருவி தன் குஞ்சுக்கு இறை தேடச் சென்றது. குருவி தன் குஞ்சுக்கு இறை தேடச் சென்றது. ஓகே, இந்த இடத்துல படற்கை என்ன? அந்த இடத்துல எழுவா எழுது படற்கை என்ன? அந்த இடத்துல அந்த வசனத்துல குருவி. சரியா? எனவே அந்த குருவிங்கிறது படற்கை தானே. அந்த படற்கை தன்னை சுட்டுவதற்கு அந்த தன் வந்திருக்கு. அந்த தன் எதை குறிக்குது? குருவியை குறிக்குது. குருவி படற்கை தானே. ஓ அப்ப அப்படி குறிக்கலாம். எப்படி சொல்லிருக்கணும்? குருவினது குஞ்சுக்கு இறை தேடச் சென்றதுன்னு சொல்லியிருக்கணும். குருவினது அப்படி. ஆனா அந்த குருவிக்கு பதிலா தானே அந்த தச்சுட்டு பேரை போடுறோம். ஓ அதே தான். அந்த தான் தம். இன்னொன்னு உதாரணம் பாருங்க. சுற்றுலாவுக்கு, சரியா, எங்களை அழைக்க வேண்டாம் என்று கூறுங்கள் அப்படின்னு மாணவர்கள் சொல்றாங்க. சரியா? யார்கிட்ட சொல்றாங்க? மோனிட்டர்கிட்ட சொல்றாங்க. நாங்க வரல, அது சுற்றுலாவுக்கான அந்த என்னது கட்டணம் வந்து அதிகமா இருக்கிறனால எங்களை அழைக்க வேண்டாம்னு சொல்லுங்க. யார் சொல்றா? மாணவர்கள். படற்கை மாணவர்கள் எங்களை சுற்றுலாவுக்கு அழைக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள், அதிபர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. சரியா? இப்ப மோனிட்டர் போயிட்டு அதிபர் எப்படி சொல்லுவாரு? மாணவர்கள்
எங்களைன்னு அங்க சொன்னது தங்களை. ஏன்னா தங்களை. தங்களைன்னு மாறும். விளங்குதா? அப்ப அந்த தங்களைங்கிறது எதை குறிக்குது? இல்ல எதை குறிக்குது? அந்த தங்களைங்கிறது எந்த பெயரை குறிக்குது? மாணவர். மாணவர். மாணவர்ங்கிறது வந்து என்னது? என்னது படற்கையா முன்னிலையா தன்மையா என்னது? படற்கை. படர்க்கை. விளங்குதா உங்களுக்கு? படற்கை தனி சுற்றுவதற்கு பயன்படுகின்ற பெயர் தான் என்னது? படற்கை தற்சுட்டு பெயர். தெளிவா இப்ப ஓரளவு தானே சொன்னோம். தெரிய நம்ம நிறைய விஷயம் பார்க்கலாம். இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சிருச்சா? ஓகே. அவன் இங்க அவன் அவன் தான் வரவில்லை என்றான். அப்ப அது படற்கை தச்சுட்டு பெயர். அவன் தானும் வருவேன் என்றான். அதுவும் என்னது? படற்கை தச்சுட்டு பெயர். அவன் தானாக வந்தான். இதுவும் படற்கை தச்சுட்டு பேர் தான். ஏன் அவன் அவனாகவே தானே வரான். அவன் தானாக வரான். அதுவும் அந்த அவனை தானே குறிக்குது. விளங்குதா? அவன் தானாக வந்தான்னா அவன் அவனாகவே வந்தான். யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? ஆமா சார். அதுவும் படற்கை தச்சுட்டு பேர். பாருங்க எப்படி யோசிச்சிருக்கான்னு பாருங்க. படற்கை தச்சுட்டு பேரையும் தானுங்கிற இடைச்சொல்லும் எப்படி ஜாயின் பண்ணி எப்படி குழப்பிருக்கான். விளங்குதா உங்களுக்கு? ரொம்ப ஆமா. தெளிவா இருக்கணும் விஷயத்துல. அடுத்து கவனிங்க. அவன் அவன் தான் செய்வதாக சொன்னான். அவன் தான் செய்வதாக சொன்னான். அப்ப அது படற்கை தச்சுட்டு பேர். அவன் தான் செய்தான். இதுதான் இடைச்சொல். பாருங்க உங்களை எப்படி குழப்பிருக்காங்கடா. உண்மைக்குமே நம்ம எப்போ எழுதுறதா இருந்தா அவன் தான் அப்படிங்கும்போது அந்த அவனுக்கும் தானுக்கு இடையில ஸ்பேஸ் விடுவோமா விட மாட்டோமா? மாட்டோம் சார். விட மாட்டோம். ஆனா உங்களுக்கு கேள்வி என்ன செஞ்சிருக்காரு அவரு? ஸ்பேஸ் வந்திருக்கு. ஏன் ஸ்பேஸ் வந்திருக்குன்னு விளங்குது? உங்களை குழப்பணும். அவன் ஆமா தான் சார். நீங்க நேரடியா சொல்லிட்டீங்கன்னா நீங்க அது மேல பாருங்க. அவன் தான் தனித்தனியா இருக்கு. அப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது. விளங்குதா? அப்ப இந்த இடத்துல அவன் தான் செய்தான் அப்படின்னா அந்த இடத்துல தானுக்கு இடைச்சொல். அது என்ன பொருள்ல வந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். அழுத்த அவன் பொருள். தான் அழுத்த பொருள். அழுத்த பொருள். அழுத்தமா சொல். அவன் தான் யாரும் இல்ல. அந்த 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 அவன் தான் செய்தான். சரி நீங்க அந்த ஓஎல் படிக்கும்போது ஒரு கவிதை ஒன்று இருக்கு தெரியுமா? நான் முத்துக்குமார் ஒரு கவிதை. என்ன கவிதைன்னு சொல்லுங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க? கிணற்றுல என்ன செய்வாங்க? இலக்கிய படத்தில் நினைக்கிறேன். இலக்கியமா? ஓ அதான் தான் இருக்கும். கிணற்றுல அந்த தூர் வரும்போது தூருங்கிற கவிதை. அதுல வந்து ஒவ்வொன்றா ஓ சார். எடுப்பாங்க. அதுல வந்து என்னது வேலைக்காரி திருடியதா சொன்ன அந்த வெள்ளி டம்ளர். வணங்குதா? அந்த ஞாபகம் வந்துச்சு அந்த கவிதை. சரி அடுத்து அந்த வேற என்ன இருக்கு? அந்த ஜில் போல் அதெல்லாம் ஒன்று எடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு கவிதை. இப்போ அதில் பாருங்க அந்த அவள் தான் திருடினாள் அப்படிங்கும்போது அவள் தான் அப்படிங்கும்போது என்னது உறுதியாக சொல்கிறாங்க. வேற யாரும் இல்லைன்னு. கடைசியில் பார்த்தா அது அங்கேருந்து வருது. என்னது? அந்த கிணறுலேருந்து வருது. அப்போ உறுதியாக சொன்ன அவள் தான் அப்படிங்கும்போது இது உறுதிப்பாடு. அத்தை இன்னொரு என்னன்னு பொருள் சொல்லுவோம்? அழுத்தம்னு சொல்லுவோம். அழுத்தி சொல்கிறோம். விளங்குதா? ஓ சார். அழுத்த பொருளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. தேற்ற பொருள். தேற்ற பொருள்னு சொல்லுவோம். அழுத்த பொருள் இன்னொரு பேர் என்னது? தேற்ற பொருள். ஞாபகம் வச்சுக்கணும். தேற்ற பொருள். ஓகே. விளையாச்சா நீங்க இந்த இதுல படிச்சீங்க தேற்றம்? எதுல? மெக்ஸ்ல படிச்சீங்க தேற்றம். தேற்றம் நிறுவல் அறுவல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா சார். வெளிப்படை உண்மைகள். ஓகே. சரி யாரும் ஸ்காலர்ஷிப் சொல்ற மாதிரி இருக்கு வயசுலாம் வருது. ஓகே வெரி குட். அப்ப அடுத்தது பார்ப்போமா? தெளிவுதானே உங்களுக்கு அதுக்கான விடை எப்படின்ட்டு? ஓகே அடுத்த கேள்வி. பின்வற்றுள் பெயரடை எழுதப்பட்ட மென்மையாக கற்றுக்கொண்ட மென்மையான சுறுசுறுப்பாக. விடைய போடுங்க செட் பாக்ஸ்ல. ஓகே விட போட்டீங்க. இப்ப பெயரடை வினையடை ரெண்டு இருக்குண்ணா. பெயரடைன்னு என்ன, வினையடைன்னு என்ன? நேற்றும் பார்த்தோம் நம்ம. என்ன பெயரடைன்னா? ஒரு பெயர் சொல்ல வர்ணிக்கிறது சிறப்பிது. வினையடைனா அது வர்ணி நேத்து பார்த்தோம் ஆக்க பெயரடை வினை சொல்ல அணி வர்ணிக்க. பெயரடை பார்த்தோம் நேத்து. ஓகே அப்ப இதுல பாருங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா அந்த பெயரடையை கண்டுபிடிக்கிற நம்ம அதை போட்டு பார்க்கணும்.
இப்ப பெயர் அடைக்கும் பெயர் எச்சத்துக்கும் சின்ன டிஃபரெண்ட் இருக்கு. எப்படி வித்தியாசப்படுத்துவீங்க பெயர் அடைக்கும் பெயர் எச்சத்துக்கும்? அதே மாதிரி வினை அடை வினை எச்சத்துக்கும் டிஃபரெண்ட். அதை வச்சு தான் உங்களை குழப்புவாங்க. எங்கெங்க எப்படி எப்படி குழப்பம்னு எனக்கு தெரியும். சரியா? அதான் சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க பாப்போம். பெயர் எச்சத்துக்கும் பெயர் அடைக்கு என்ன வித்தியாசம்? பேரெச்சமண்டா ஒரு சொல் வந்து முற்று பெறாம ம். தொங்கி நிற்கிறது, எச்சமா நிற்கிறது. ஓகே. பெயரெச்சத்துக்கு வாய்ப்பாட்டு வடிவம் ஒன்று காணப்படுகிறது. நான் கேட்குறேன் எப்படி வித்தியாசப்படுத்துவீங்க பெயர் எச்சத்தையும் பெயர் அடையும்? இது பேரெச்சமா இது பேரடையான்னு எப்படி வித்தியாசப்படுத்துவீங்கன்னு கேட்குறேன். உதாரணம் பேரெச்சம்னு சொல்லுங்க போவோம். வந்த மாணவன். வந்த மாணவன்கிறது பேரெச்சம் இல்லையா? ஓ சார். ஓகே. சரியா? வந்த மாணவன் பேரெச்சம். சரியா? திறமையான மாணவன் இது என்னது? இது வந்து பேரடை. பேரடை சார். பேரடை. பாருங்க கொஞ்சம் பேர் அந்த திறமையான அந்த முடிங்கிறதுல அது எச்சமா அடையான்னு கன்ஃபியூஸ் வரும். சரியா? என்ன எப்படி அதை நம்ம இது பண்ணிக்கணும்? எப்படிப்பட்டங்கிற கேள்வி கேட்கணும். சரியா? மாணவன் திறமையான மாணவன் எப்படிப்பட்ட மாணவன்? திறமையான திறமை. மாணவன். அப்ப அதுக்கு விட வருதா இல்லையா? விட வருதா இல்லையா? ம். வந்த மாணவனை கேள்வி கேளுங்க. எப்படிப்பட்ட மாணவன்னா வந்தங்கிறது விடையா இருக்குமா? இல்ல பேரெச்சம். விளங்குது. அதை வச்சுதான். அப்ப பாருங்க இது அதை வச்சுதான் கேட்டிருக்காங்க. எழுதப்பட்ட மென்மையாக கற்றுக்கொண்ட மென்மையான சுறுசுறுப்பாக. அப்ப எழுதப்பட்டங்கிறது வந்து என்ன அடை? முடிங்க அதை. தொடுக- முடிங்க அதை. எழுதப்பட்ட எழுதப்பட்ட கடிதம். எழுதப்பட்ட கடிதம். ஓகே. அடுத்து மென்மையாக முடிங்க. பாடினான். மென்மையாக பாடினான். பாடினான் அல்லது வருடினான். தலையை மென்மையாக வருடினான். ஓகே. சரியா? அப்ப மென்மையாக அப்படிங்கிறது வந்து வருடினாங்கிறது என்னது? அடையா எச்சமா வினை அடை என்னன்னு சொல்லுங்க. மென்மையாக எதுல முடியுது? பாடினான். என்னது? என்ன அடை? அது பேரடை. வினையடைய ஒரு வருடினான் எப்படி பேரடையா வரும்? மென்மையாக வருடினான். வினையடை. வினை அடை. வினை வினையடை. அடை. கற்றுக்கொண்ட முடிங்க. கற்றுக்கொண்ட மாணவன். கற்றுக்கொண்ட மாணவன். 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 சரியா? மென்மையான முடிங்க. மென்மையான குரல். குரல். சுறுசுறுப்பாக ஓடினான். 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 இப்ப சொல்லுங்க பிள்ளைகள் எது அடை? மென்மையான. மென்மையான. சரி எப்படி எப்படி கேள்வி கேட்பீங்க? அப்ப பாருங்க கற்றுக்கொண்ட அதெல்லாம் என்னது? கற்றுக்கொண்ட எழுதப்பட்டல என்னது? பேரெச்சம். எச்சம். மென்மையானங்கிறது எப்படிப்பட்ட குரல்? மென்மையான. கற்றுக்கொண்ட பாடம். எப்படிப்பட்ட பாடம்? அப்படி கற்றுக்கொண்ட பாடம் சொல்லலுமா? இல்ல சார். அதே சிறந்த பாடம்னு சொன்னா சிறந்த பாடம்னு சொன்னா பேரெச்சம். பெயரடை. எழுதப்பட்ட கவிதைக்கு பதிலாக அத கவிதைக்கு ஒரு ஒரு அடைய போடுங்க. நீண்ட கவிதை, சிறிய கவிதை, அழகிய கவிதை. இல்லைங்கதா சொல்லலாமா இல்லையா? சிறந்த கவிதை. அந்த மாதிரி சொல்லணும். இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு அடையையும் எச்சத்தையும் எப்படி வேறுபடுத்துறதுன்னு? ஓகே, அதான் விஷயம். சரியா? ஓகே. ஓகே. அப்ப எம்சிக்யூ நம்ம பார்த்துட்டோம். சரியா? கொஞ்சம் வெயிட். இப்போ நம்ம கட்டமைப்பு நான் கொஞ்சம் பார்ப்போமா? டயர்ட் ஆயிட்டீங்களா? ஒரு 15 நிமிஷம் இருக்கு. ஓகே. கட்டமைப்பு நான் கொஞ்சம் பார்ப்போம். சரியா? வெயிட். ஸ்க்ரீன்ல தான் பாருங்க. ஓகே. ஸ்க்ரீன் விளங்குதா? இப்போ இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு ஒரு வருஷத்துக்கு வந்தது. இப்படி தான் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு 5. இப்போ நீங்கள் சும்மா யோசிங்க பிள்ளை. இப்படி ஒரு கேள்வி வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ வந்து பக்கத்தில் உங்கள் என்னது எக்ஸாம் பேப்பர் இருக்குது, ஃபைனல் எக்ஸாம். இந்த மாதிரி 2 புள்ளிகளுக்கு கேட்டாங்க. இப்போ உங்களுக்கு இது விடையளிக்க முடியுமான்னு பாருங்க பாப்போம். சும்மா சொல்ல தேவையில்ல. ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்க முடியுமா? 2 புள்ளிகளுக்கு உங்களால் எழுத முடியுமான்னு பாருங்க. 5 கேள்வி. இது பாஸ் பேப்பரில் வந்தது. நீங்கள் 2018. சரியா? கூட்டுப்பகுதி என்றால் என்ன? உதாரணம் தந்து விளக்குக. படற்கை தற்சுட்டு பெயர் என்றால் என்ன என்பதை விளக்கி அது இடம்பெறும் வாக்கியம் ஒன்றை எழுதுக.
எதிர்மறை வினை என்றால் என்ன? தற்கால தமிழில் இடம்பெறும் எதிர்மறை இடைநிலைகள் யாவை? வேற்றுமை புணர்ச்சி உதாரணம் தந்து விளக்குக. வினா பெயர்களை திணை அடிப்படையில் வகைப்படுத்துக. இதெல்லாம் எதுக்கு வரலாம்? நமக்கு நம்ம மெத்தட்ல கட்டமைப்பு வினாவுக்கு வரும். அப்ப நம்ம கட்டமைப்பு வினாக்களுக்கு வந்தா 2 புள்ளிகளுக்கு எப்படி? இப்போ இது 2 புள்ளிகளுக்கு எழுதலாம். அதே போல இதே கேள்வியில் 5 புள்ளிகளுக்கு எழுதலாம். சரியா? விளங்குதா? அதெல்லாம் இருக்கு, விஷயங்கள் இருக்கு, என்னென்னத்தை சேர்க்கணும், எதை நீக்கணும்ட்டு. ஓகே, இது பாருங்க, 5 கேள்வி இருக்கு. 5 கேள்விக்கு முழுமையாக 10 புள்ளிகள் எடுக்க முடியுங்கிறவங்க மட்டும் என்ட்ரைஸ் பண்ணுங்க பாப்போம். என்ட்ரைஸ் பண்ணுங்க. வெயிட் பண்ணிருங்க, வெயிட். சார் ஸ்கிரீன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, பிள்ளைகள் விளங்குதா? ஆம் சார். ஓகே, வெயிட். ஸ்கிரீன் விளங்கக்கூடியதா இருக்குமே? ஆம் சார், ஆம் விளங்கு. சார். ஓகே, பாருங்க, இப்ப எத்தனை சொல்லுங்க பாப்போம், யாருக்கு முழுமையா அதுக்கு புள்ளிகளை எடுக்கக்கூடியதா இருக்கும்? 10 புள்ளிகளும் என்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. உஷா, முஃபீகா, அப்ஷா 3 பேர் மட்டும்தான். மற்ற யாக்கள் யோசிச்சு பாருங்க, 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கீங்க. அப்போ ஒரு தெளிவு இல்லை. ஓகே, அப்ப தெளிவாயிருவோம் அதை. ஆம் சார். ஓகே ஆ, சார். ஓகே, பாருங்க, முதலாவது கேள்வி நேத்து பார்த்ததுதான். நேத்து கூட்டு வினைன்னு பார்த்தோம். இன்றைக்கு கூட்டு பகுதிங்கிற கேள்வி. கூட்டு பகுதி என்றால் என்ன? உதாரணம் தந்து விளக்கு. அப்ப இது 2 புள்ளிகளுக்கு நீங்க எப்படி விட கொடுக்கணும்னு கேட்டா, முதலாவது கூட்டு வினைனா என்னன்னு வரைவிலக்கணத்தை கொடுக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அதுக்கு உதாரணம் கொடுத்தா சரி. சரியா? யாராவது சொல்லுங்க பாப்போம், கூட்டு பகுதி என்றால் என்னன்னு சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒரு ஆள். பகுபதம் ஒன்றின் அடிச்சொல் பகுபதமாக ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களான கூட்டுச் சொல்லாக இருப்பின் அது கூட்டுப் பகுதி எனப்படும். நீங்க வாசிக்க தேவையில்ல, சும்மா விளங்கப்படுத்துங்க. உங்களுக்கு விளங்குனதை சொல்லுங்க. நம்ம நோட்ஸா பார்க்க தேவையில்ல, நீங்க விளங்குனதை சொல்லுங்க. ஒரு சொல்ற பகுதியை வந்து பகுபதமாக பிரிக்கலும் ஐந்தது கூட்டு பகுதி. ஆ அதுக்கு உதாரணமாக சுற்றி வளைத்தான், அதை பிரிச்சு பார்த்தா சுற்றி வளை என்று அடிக்கலும். ஆ அடுத்து விலப்பார்த்தன் எடுத்தால் அதை பிரித்தா விலப்பார் என்று அடிக்கலும். ம் மரப்பெட்டிகள் என்றதை உதாரணம் எடுத்தா மரப்பெட்டி என்று அடிக்கலும். இருக்கு. அதாவது பகுபதம் ஒன்றின் அடிச்சொல் தானது. ஒரு பகுபதம் ஒன்றின் அடிச்சொல் என்ன செய்யுது? அதாவது பகுபதம் பகாபதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தானே. எனவே அந்த பகுபதத்துல அடிச்சொல் இருக்கு தானே. அடிச்சொல் வந்து சரி, அடிச்சொல் வந்து ஒரு பகுபத உறுப்புல ஒரு அடிச்சொல், அப்படி அடிச்சொல்
பகுபதமா இருக்கணும், இன்னொன்னு பகாபதமா இருக்கணும். சரியா? பதில பகுபதமா இருந்தா என்னவா வரும், பகாபதமா இருந்தா என்னவா வரும்? அப்ப பகுபதம் என்றால் என்னது? மேலும் பிரிக்கக்கூடியது. பகாபதம் என்றால் என்னது? மேலும் பிரிக்க பிரிக்க முடியாது. முடியாது. சரியா? அப்ப இதன் அடிப்படையில நாம் பார்க்கிறோம், கூட்டுப்பகுதி என்றால் என்ன? அது என்ன செய்யலாம்? பகுபதமா இருக்கணும். பகுபதத்தின் பகுபதம் ஒன்றின் அடிச்சொல் பகுபதமாக, சரியா, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களால் ஆன கூட்டுச்சொல்லாக இருப்பின் அது கூட்டுப்பகுதின்னு சொல்லுவோம். சரியா? பகுபதத்தை என்ன செய்யும்? மேலும் பிரிக்கக்கூடியதாக இருக்கும் பட்சத்திலும், அதே போல அந்த பகுபத உறுப்பான பகுதியை மேலும் பிரிக்கக்கூடியதாக, சரியா, அல்லது ஒரு ஒரு வினையின்ற அடிச்சொல் அல்லது ஒரு பெயரின்ற அடிச்சொல்ல மேலும் பிரிக்கக்கூடியதாக பகுபதமாக இருந்தால் அது கூட்டுப்பகுதி. அப்ப இதுக்கு நேரெதிர் என்னது? தனிப்பகுதி. தனிப்பகுதினா என்னது? பகுபத உறுப்பின் பகுதியை என்ன செய்யலாது? பிரிக்க இயலாது. விளங்குதா? அதுதான் சார் கூட்டுப்பகுதி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் தனிப்பகுதிக்கு. உதாரணமா இப்ப வந்தான் அப்படிங்கறத நம்ம வந்தான் அப்படிங்கிற அடிச்சொல் என்னது? வா வா. வாவை மேலும் பிரிக்கலாமா? இயலாது. வந்து கொண்டிருந்தான், அதுல உள்ள அடிச்சொல் என்னது? வந்து கொண்டிரு. வந்து கொண்டிர மேலும் பிரிக்கலாமா? Yes. பிரிக்கலாம் சார். பிரிக்கலாம். வா கொண்டு இரு, வா கொள் இரு அப்படின்னு தனித்தனி வினைகள் உள்ளுக்குள்ள இருக்கு. தந்தி அடித்தான், இது பெயர் பிளஸ் வினைங்கிற அடிப்படையில் தந்தி அடித்தான் அப்படிங்கும்போது இதுல அடிச்சொல் என்னது? தந்தி அடி. தந்தி அடி. அது பகுபதமா பகாபதமா? பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாதா? பிரிக்க முடியும். அது என்னது? என்ன பகுதி? அப்ப அது தனிப்பகுதி. கூட்டுப்பகுதி. சரியா? என்ன பகுதி? கூட்டுப்பகுதி. தெளிவாயிருச்சு? அப்ப கூட்டுப்பகுதி என்னன்ட்டு. ஓகே. ஓம் சார். அடுத்து கவனிங்க. படற்கை தச்சுட்டு பெயர் என்றால் என்ன என்பதை விளக்கி அது இடம்பெறும் வாக்கியம் ஒன்றை எழுதுக. இப்ப நம்ம படிச்சோமா இல்லையா படற்கை தச்சுட்டு பெயர்? Oh, sir. அதை சும்மா வார்த்தையால சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அது என்ன செய்யணும்? அதை வரைவிலக்கணப்படுத்தணும். சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. படற்கை தச்சுட்டு பெயர் என்னன்ட்டு. ஓகே, இருங்க, நான் உங்களுக்கு இந்த சொல்லியல் உள்ள டியூட் இப்போ நான் உங்களுக்கு இல்லை செமினார் வரவங்களுக்காக நான் தயாரித்த டியூட் ஒன்று இருக்கு. அதுலேருந்து நம்ம அதை பார்ப்போம். சுருக்கமாக இருக்கும். வெயிட். இதில் செகண்ட் சைட் செய்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? இந்த மற்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. செகண்ட் சைட் இப்போ ரிசல்ட்ஸ் வந்தவங்க யாரும் இருக்கீங்களா? சார். ஓகே ஓகே, வெரி குட். முதல் முயற்சி, முதல் நாளே வந்துட்டீங்க. அது பெரிய ஒரு விஷயம். நானும் செகண்ட் சைட் தான் செஞ்சு வந்தேன். சரியா? அது உங்களுக்கு நான் பிறகு நான் சொல்கிறேன்னா எந்த அளவு தூரம் உங்களுக்கு இந்த 3 மாதம் முக்கியம் அப்படிங்கிறத நான் பிறகு சொல்கிறேன்னு படிச்சுட்டு பார்ப்போம். சரி, ஓகே, கவனிங்க. ஓகே, பாருங்க பிள்ளைகள், விளங்குதா? சும்மா வாசி. இப்போ நானும் விளங்கப்படுத்தலை. நீங்கள் சும்மா அந்த நோட்ஸை மட்டும் வாசிங்க. உங்களுக்கு விளங்குதா இல்லைன்னு பாருங்களேன். இலகுவாக இருக்கும். கொஞ்சம் சும்மா மனசுக்குள்ள வாசி. சும்மா நீங்கள் அதை வாசிங்க, உங்களுக்கு விளங்கும். கொஞ்சம் வெயிட் வெயிட் வெயிட். ஓகே ஓகே பிள்ளைகள், ஓகே. அதை பார்க்க முன்னுக்கு சின்ன ஒரு சஸ்பென்ஸ். என்னன்னு கேட்டால், நம்மளோட மாணவி ஒருத்தவங்க இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. தமிழில் நல்ல ஒரு பெரு பெற்று பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. எனவே அந்த சந்தோஷத்தை நம்மளோட பகிர்றதுக்கு வந்திருக்காங்க. டாஃபி, பேசுங்க டாஃபி. ஓம் சார், குட் ஈவினிங் சார். Good நான் evening. வந்து
ஓம் நான் ஆரபி பேர் ஆ, ஜஃப்னால இருந்து கதைக்கிறேன். எனக்கு வந்து 2AB ரிசல்ட்ஸ் அதுல தமிழுக்கு வந்து பி வந்திருக்கு. ம், அவ பேசு. ஸ்கூல்ல வந்து அவ்வளவு கண்டு டீச்சர்ஸ் படிப்பிக்கிறது இல்ல. என்ன அவ நோட்ஸை மட்டும் தந்துக்கணும், அந்த அளவுக்கு விளக்கம் ஒன்றும் கொடுக்கறது இல்ல. இலக்கணம் வந்தா என்னண்டே விளங்க அளவுக்கு தான் நான் வந்து ஸ்கூல்ல இருந்தது. அத வந்து எனக்கு நல்ல மாதிரி விளங்கப்படுத்துறது வந்து ராம்கி சார் தான். கடைசி நேரம் டியூட் எல்லாம் அடிச்சு எல்லாம் படிப்பிச்சு அதை திருப்பி திருப்பி விளங்காத திருப்பி திருப்பி கேளுங்கன்னு சொல்லி நான் எட்டாங்கேள்வி எடுக்கிறதே இல்லை இலக்கணத்துல. சார் படிப்பிச்சாதான் நான் எட்டாங்கேள்வி எடுக்க முடிஞ்சது. காலமேல வந்து அவர் கம்பராமாயணம் வகுப்பு எடுக்கிறவர். நான் வளமையா எந்த வகுப்புக்கு போவேலையோ, ஆனா கம்பராமாயணத்துல வந்து ஜாயின் ஆயிடுவேன். ஏன்னா அதுல வந்து ஸ்கூல்ல பாட்டையும் பொருளையும் வாசிச்சு விட்டுருக்கணும். சார் வந்து அதுக்கு இன்ன பொருள் இப்படி கற்பனை பண்ணி இப்படி வச்சுக்கோங்க ஞாபகத்துலேருந்து சொல்லி நல்ல விலாவரியா படிப்பிக்கிறார் சார். அதனால என்னால இப்ப பி ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். முதல்லலாம் என்னால 45, 46, 50 தாண்டதே கஷ்டமா இருந்தது. சார் படிப்பிச்சாலே இப்ப என்னால பி எடுக்க முடிஞ்சது. தேங்க்யூ சார். ஓகே ஓகே. மற்றது நம்ம படிக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன மோட்டிவேஷன் கொடுங்க? என்ன என்ன மாதிரி படிக்கலாம், எப்படி என்ன மாதிரி தமிழ் எப்படி படிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக கொடுங்க. இலக்கணத்தை வந்து நீங்கள் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்ல. சார் சொல்றதுக்கே நீங்கள் சும்மா ஒரு நோட்டா குறிச்சு வைங்க. பெருசாண்டு எழுதி வைக்காம ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வரும். அதே மாதிரி தான் கம்பராமாயணமும். கம்பராமாயணம் வந்து கேட்க கேட்க தான் திருப்பி திருப்பி ஞாபகம் வரும். சார் ரெக்கார்டிங் போடுவார். அதுல வந்து நீங்க திருப்பி எப்ப எப்ப மறக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்பைக்கெல்லாம் எடுத்து எடுத்து கேளுங்க கம்பராமாயணத்தை. ம், ஓகே. மற்றது அந்த கடைசியா நம்ம தொடர் செஞ்சோம் தானே, கடைசி 3 மாதத்துல ஓம் சார். ஒவ்வொன்றுக்கும் தொடர் செஞ்சோம், இலக்கணம், இலக்கிய வரலாறு அப்படி. அது எந்த அளவு தூரம் உங்களுக்கு இலக்கிய வரலாறு தாக்கம் செலுத்துச்சு வந்து ரிசல்ட்ஸ்ல? சார் என்னென்ன கேள்வி வருமென்றெல்லாம் அந்த டியூட்டாச்சு, அந்த இலக்கிய வரலாறு இலக்கணம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டியூட்டாச்சு தந்தவர். அத வந்து நான் அவ தந்த நோட்ஸை விட சேர்த்த டியூட்டை பார்த்துதான் கூட, அந்த டியூட்டை பார்த்து தான் படிச்சால இப்படி ரிசல்ட்ஸ் எடுக்க முடிஞ்சது. ஓகே ஓகே, வாழ்த்துகள். ஆமாம் ஏன்னா சார். இன்னும் பயணிக்கிறதுக்கான நிறைய தூரம் இருக்குது. இது ஒரு ஆரம்ப கட்டம். அதாவது ஆமாம் ஏஎல் சார். ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அடுத்து யூனிவர்சிட்டி போயிடுவீங்க கண்டிப்பா. ஒரு ஆமாம் ஆரம்ப கட்டம். இன்னும் இந்த ஆரம்ப கட்டத்தோட நம்ம என்ன செய்யுது, இது வந்து சாதாரணமான ஒரு ஆரம்ப கட்டம் தான். இன்னும் நிறைய தூரம் இருக்கு. பெரிய ஒரு வரப்பிரசாதமான யூனிவர்சிட்டி போவீங்க, அதுக்கு பிறகு அடுத்து சமூகத்துக்கு வருவீங்க, தொழில் ஆமாம் அப்படின்னு வாழ்க்கை வந்து நல்ல வகையில போகும். சரியா? அது அந்த ஆமாம் சார். அடிப்படையில் உங்களுக்கு சிறந்த ஒரு எனது ஒரு எதிர்காலம் கிடைக்கணும் அப்படிங்கிறத மாணவர்கள் சார்பிலையும் சரி, தனிப்பட்ட ரீதியாக ஆசிரியர்கள் அடிப்படையில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஆமாம் அதே சார். போல் தேங்க்யூ. ரிசல்ட்ஸ் வந்தோடனே நிறைய பேர் போடலை, நீங்கள் போட்டீங்க எனக்கு மெசேஜ். சரியா? ஏன்னா ஆ நிறைய ஆ மாணவர் தெரியும், உங்களுக்கு பெரிய க்ரௌட். அதில் நீங்கள் போட்டதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. சரி, அந்த அடிப்படையில் தேங்க்யூ ரொம்ப சார். நன்றி. தொடர்ச்சியாக இணைந்து பயணிப்போம். ஆமாம் சார். தேங்க்யூ ஓகே சார். ஓகே ஓகே ம். ஓகே பிள்ளைகள், அந்த அடிப்படையில் ஒரு சந்தோஷம் தான், ஒரு திருப்தி. நம்மளோட அந்த கிளாஸ் வந்து 4வது வருடம் போய் கொண்டிருக்கு. சரி, 4வது வருடம் கொரோனா டைமில் ஃப்ரீ கிளாஸாக ஸ்டார்ட் பண்ணது. மாணவர்கள் வந்து ஸ்கூலில் இல்லாமல் இருந்த டைமில் ஒரு வாய்ப்பு 1000 பேர் வருவாங்க. அந்த டைம் லைசன்ஸ்லாம் வாங்கி எடுத்தோம், 1000 பேர் வருவாங்க ஒரு கிளாஸ்க்கு. ஏன்னா அறவே ஸ்கூல் இல்லாத டைமில் செஞ்சது தான் இது. தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்டு வரோம். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக போய்க்கொண்டு மாணவர்களோட சப்போர்ட் தான். சரியா? அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக நம்ம இணைந்து பயணிப்போம். ஓகே, நேரடியாக நம்ம விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். படற்கை தச்சுட்டு பேர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். படற்கை தச்சுட்டு பேருங்கிறது மூவிட பேர் அல்லாத மாற்று பேர்கள். மூவிட பேர்கள் இருக்குது. மூவிட பேர்கள் என்னென்ன? மூவிட பேர்கள் தன்மை முன்னிலை படர்க்கை. தன்மை, முன்னிலை, படற்கை. அதற்குள்ளேயும் தன்மை ஒருமை, தன்மை பன்மை, முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை, படற்கை ஒருமை, படற்கை பன்மை, அதுலேயும் மரியாதை ஒருமை. சரியா? சாதாரணமாக பன்மை, இப்படி நிறைய வகைகள் இருக்கு. நம்ம அதை படிக்கலப்ப. இப்போ நம்ம பார்க்குறோம் படற்கை தச்சுட்டு பேர். அப்போ இந்த இப்போ பாருங்க, நான் நாம் அப்படிங்கிறது என்ன பிள்ளைகள்? நான் நாம் அப்படிங்கிறது தன்மை. தன்மை. நீ, நீங்கள் அதெல்லாம் முன்னிலை. அவன், அவர்கள் அப்படிலாம் படர்க்கை. விளங்குதா? இதெல்லாம் மாற்று பெயர்கள் தானே. ஒரு பெயருக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய பெயர். இப்போ அவன் அப்படின்னா அவனுக்கு ஒரு பெயர் இருக்கும், குமாரன் இருக்கும், ராஜான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? அவன்கிறோம். இப்போ நான் அப்படிங்கிறேன். நான்ங்கிறது மாற்று பெயர் தான். எனக்கு ஒரு பெயர் இருக்கு, ராம்கிங்கிற பெயர் இருக்கு, ஆனா நான்கிறேன். நீ அப்படின்னு ஒருத்தர் நம்ம சொல்றோம், அவருக்கு ஒரு பெயர் இருக்கும்.
மாற்று பெயர் தான். எனவே இந்த தன்மை, முன்னிலை, படர்க்கை மூன்றுமே மாற்று பெயர்கள். சரியா? ஓகே. அப்ப மூவிட பெயர்கள்ன்றது மாற்று பெயர்கள் தான். ஆனா இதுவும் மாற்று பெயர் தானே. எது? தன், தான், தங்கள், தம்மை, இது மாற்று பெயர்களா இல்லையா? ஒரு பெயருக்கு பதிலாக பயன்படுத்தும் இன்னொரு பெயர் தான் மாற்று பெயர். சரியா? ஓகே. அப்ப அதை மூவிட பெயருக்குள்ள உள்ளடக்கலுமா? தான் அப்படிங்கிறத தன்மைகளுக்கோ முன்னிலைகளுக்கோ படர்க்கைகளுக்கோ நம்ம உள்வாங்க முடியுமா? இல்ல. இயலாது. அதனால தான் என்ன செய்யறாங்கடா, மூவிட பெயர்கள் அல்லாத மாற்று பெயர்கள்னு, இது மாற்று பெயர் தான், ஆனா அதுக்குள்ள அடங்காது, இது வேற வகைன்னு தனியா போட்டாச்சு. சரியா? ஓகே. அதுல தான் படர்க்கை தற்சுட்டு பெயர். என்னன்னு சொல்றது? படர்க்கை தற்சுட்டு பெயர். பாருங்க, தான், தாம், தாங்கள் ஆகிய மாற்று பெயர்கள் தற்கால தமிழில் வாக்கியத்தில் எழுவாய் பெயரை சுட்ட பயன்படுத்தப்படுகின்றன. நான் சொன்னேன், எழுவாயும் படர்க்கையும் ஒன்னாதான் இருக்கும். எழுவாய்ங்கிறது ஒரு பெயர் சொல்லாதான் இருக்கும், படர்க்கைங்கிறதும் பெயர் சொல்லாதான் இருக்கும். எனவே அந்த படர்க்கைதனை அல்லது எழுவாய்தனை சுட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பெயர் தான் படர்க்கை தற்சுட்டு பெயர். இவை படர்க்கையில் மட்டுமே வரும். முன்னிலையில் வருமா? தன்மையில வருமா? இல்ல. வராது. இவை வேற்றுமை உருவு ஏற்கும் போது தன், தம், தங்கள் என வடிவ மாற்றம் அடையும். பாருங்க, தான் பிளஸை தன்னை, தாம் பிளஸை தம்மை, தாங்கள் பிளஸை தங்களை. விளங்குதா? இதுதான். இப்போ கீழே உள்ள உதாரணத்தை பார்த்துட்டு மேலே வருவோம். ராம்கி தன் புத்தகத்தை தொலைத்து விட்டார். பாருங்க, ராம்கிங்கிறது ஒரு எழுவாய், அது ஒரு படர்க்கை. எனவே அந்த படர்க்கை தன்னை சுட்டுவதற்கு தன் வருது. குருவி தன் குஞ்சுக்கு இறைதரை சென்றது. குருவிங்கிறது ஒரு எழுவாய், ஒரு படர்க்கை. எனவே அந்த குருவியை சுட்டுவது ராம்கின்னு புத்தகத்தை தொலைத்துட்டு சொல்லிருக்கணும். அந்த இடத்துல அந்த பெயருக்கு பதிலாக தன் வந்திருக்கு. அது ஒரு மாற்று பெயர். குருவிங்கிறது ஒரு எழுவாய் பிளஸ் அது ஒரு படர்க்கை. எனவே அதனை சுட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பெயர் தன். விளங்குதா? எனவே ஒரு பெயருக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்ற பெயர் தான் மாற்று பெயர். எனவே இது படர்க்கைதனை சுட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பெயராக இருக்கிறனால அது படர்க்கை தற்சுட்டு பெயர்னு சொல்றோம். விளங்கிச்சா? இது திணை பால் வேறுபாடு காட்டாமல் உயர்திணை அக்ரிணை ஆண் பால் பெண் பால் எல்லாவற்றுக்கும் பொதுவாக. அதுக்கு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். திணைப்பால் வேறுபாடு காட்டாதான் உயர்திணை அக்ரிணை ஆண் பால் பெண் பால் எல்லாவற்றுக்கும் பொதுவாக வழங்குகிறது. இது என்ன அர்த்தம்? நான் இந்த வியங்கோல் வினையில பார்த்தோம். வாழ்க நீ வாழ்க அந்த மாதிரி தான் இது. என்னது? இப்போ பாருங்க, ராம்கிங்கிறது உயர்திணை, குருவிங்கிறது அக்ரிணை. ஏன்னா உயர்திணைக்கும் தன் தான் வருது, அக்ரிணைக்கும் தன் தான் வருது. வருதா இல்லையா? அதே போல அந்த இடத்துல பாத்திமான்னு வந்திருந்தாலும் தன் தான் வந்திருக்கும். சரியா? அது ஆண் பாலுக்கும் அப்படித்தான், பெண் பாலுக்கும் அப்படித்தான். விளங்குதா? அதுதான் இவை திணை பால் வேறுபாடு காட்டாமல் உயர்திணை அக்ரிணை ஆண் பால் பெண் பால் எல்லாவற்றுக்கும் பொதுவாக வழங்குகின்றன. விளங்கிடுச்சா? ஓ சார். இதுதான் படர்க்கை தற்சுட்டு பெயர்னு சொல்றது. விளங்கிடுச்சா? ஓகே. அப்ப அதுல தெளிவு அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரியா? ஓகே. அந்த அடிப்படையில் பிள்ளைகள் நம்ம இன்றைக்கு வெற்றிகரமாக ஒரு மணித்தியாலத்தில் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். சரியா? ஓகே. அப்போ நம்ம 3ஆம் தேதி செமினார் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளைக்கும் ஒரு கிளாஸ் போடலான்னு யோசிக்கிறேன் நான். சரியா? நான் அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணுமே. சரியா? அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவனை யாரையும் வற்புறுத்தலை. இந்த ஒவ்வொரு இயலும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு படித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இப்போ நம்ம படிப்பிக்கும் போது எப்படின்னு கேட்டால் அதில் உள்ள இப்போ தியரி சொல்லி அந்த தியரியில் நல்லா விளங்கப்படுத்தி முடிஞ்சு 3 நாளையில ஃபுல்லாக முடிஞ்சிடும். இனி திரும்ப ஒரு படிக்க வேண்டிய அவசியம் அந்த அளவுக்கு தெளிவாயிரும். அதில் எம்சிக்யூ எல்லாம் பார்த்து பாஸ் பேப்பர் எல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி மாடல் பேப்பர்ஸ்லாம் பார்த்து முடியும் போது அழகாக அதில் அதை அவங்களுக்கு தெளிவாயிரும். அதுக்கப்புறம் அடுத்த இயல் 2 இயலில் உங்களுக்கு இலக்கணம் முழுமையும் நம்ம இது பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த 20 எம்சிக்யூ வந்து ஒவ்வொரு இயலை சம்மந்தப்பட்டு சொன்னேன் நான் உங்களுக்கு. எழுத்தியல் ஒரு 2 கேள்வி வந்தால், சொல்லியல் ஒரு 3 கேள்வி, அப்படி இப்படி மாறி மாறி வரும். சரி, அப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும். இப்போ அதுக்கு வந்து இது முழுமையான எல்லா தொடர்களையும் இணைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மாணவர்கள் இணைஞ்சிட்டாங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் மாணவர்கள் இணைச்சு கொள்ளணுங்கிறது தான் இந்த ஃப்ரீ கிளாஸஸ். சரியா? ஓகே. அந்த அடிப்படையில் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் விருப்பமானவங்க. ஓகே, சொல்லுங்கள். இந்த செமினார் எத்தனை செமினார் கிளாஸ் போயிட்டு சார்? இன்னும் இதான் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஏற்கனவே போட்டிருந்தோம். அப்போ நான் செகண்ட் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு போடலான்னு யோசிச்சேன். நான் அதில் நிறைய பேர் வருவாங்க தானே, அதெல்லாம் கொஞ்சம் பேர் இணைஞ்சிருப்பாங்க. எக்ஸாம்னால கொஞ்சம் டேர்ம் எக்ஸாம்னால ஜாயின் பண்ண இல்லாம இருந்தது. அதனால தான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் நான். ஓகே சார், நான் இனி ஜாயின் பண்றேன். 3, 4, 5ஆம் தேதி நடைபெறும். யாரும் இது பண்ணிக்கொள்ளலாம். இனி அதுக்கு தொடர்ச்சியாக நான் டைம் டேபிள் போட்டுருவேன். எந்தெந்த தொடர் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு. மிக வேகமாக முடிச்சுட்டு நம்ம ஃபைனல் செமினாரில் போட்டு கடைசியில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு காலம் கொடுக்கணும் தானே. மற்ற பாடங்களும் படிப்பீங்க. அதனால் 3ஆம் தேதி 4, 5 3 நாட்களும் வந்து நம்மளோட செமினார் ஸ்டார்ட் ஆகும். சரி, அதே போல் அதுக்கடுத்து 9, 10, 11 சொல்லுங்க. இந்த லாஸ்ட் செமினார் போடுவீங்களா சார்? விலங்கல லாஸ்ட் செமினார் போடுவீங்களா? ஃபைனல் செமினார்? லாஸ்ட் செமினார் நடக்கும். சரி சார். லாஸ்ட் செமினார் பேமெண்ட் பண்ணனும். அதெல்லாம் நான் சொல்லுவேன். நீங்க கஷ்டப்படுற அளவுக்குலாம் பேமெண்டா இருக்கு. மற்ற கிளாஸ் மாதிரி இதை யோசிச்சுக்கொள்ளாதீங்க. இது சேவை மனப்பான்மையை செய்யக்கூடியது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுல தான் இருக்கும். சரியா? பெரிய அளவா இருக்காது. சரி, அதை நீங்க உங்களுக்கு சிக்கல்னாலும் குறைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு.
சரியா? அதனால நீங்க பயப்பட வேண்டிய பேமெண்ட்டை பத்தி நீங்க யோசிக்கவே தேவையில்ல. நீங்க படிக்கிறது மட்டும் தான் முக்கியமா இருக்கும். சரியா? ஓகே. வேற எதுவும் கேட்கறதுக்கு இருக்கா? ஓ சார், இந்த 3 மந்த் அன்னைக்கு எப்படி சார் படிக்கிற எல்லாம்? பயப்படாதீங்க. தமிழ்ல எனக்கு என்னட்ட விட்டுருங்களேன். மற்ற பாடத்தை நீங்க படிங்க மற்ற டைம்ல. தமிழுக்கு நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு விளங்கும். நீங்க பயப்பட வேண்டியதில்லை. தமிழுக்கு வந்து நான் முழுமையா உங்களுக்கு உத்தரவாதம் தரலாம். சரியா? ஓகே. நம்ம ரெக்கார்டிங் பழைய ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் பாருங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு மாணவியே வந்து சொல்லிட்டு போறாங்கன்னா, நீங்க அடுத்தடுத்து நிறைய பேர் வருவாங்க, அடுத்தடுத்து வருவாங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும். சரியா? அப்போ உங்களுக்கு அதுக்கு மேல நம்பிக்கை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம அந்த அளவு தூரம் அதுக்காக எஃபர்ட் போட்டிருக்கணும், அந்த டியூட்டுக்கும் எல்லாத்துக்கும். ஏன்னா அது கொஞ்சம் பேருக்கு போய் சேர்றது எனக்கு விருப்பம் இல்லை. சரி, அது நிறைய பேருக்கு போய் சேரணும். அதான் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றது. லைசனும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நான் காசு கொடுத்து வாங்குறேன். 100 பேரை நான் அதை எட்ட முடியாமல் இருக்கிறது தான் மன வருத்தம். ஏன்னா நிறைய பேர் போய் சேரணும். அது காசு செலவழிக்கிறது பிரச்சனை இல்லை. அதனால் அடுத்த வகுப்பு நாளைக்கு ஷேர் பண்ணுங்க பிள்ளைகள், சப்போர்ட் பண்ணிட்டாங்க. மேலே விவரங்கள் நீங்கள் தனிப்பட்டது என்கிட்ட கேட்கலாம். சரியா? ஓகே. ஓகே, இன்றைய கிளாஸ் பிரயோசனமாக இருந்துச்சா? ஆமாம் சார். ஓ சார். ம். ஆம் ஓகே சார். ஓகே ஓகே. அப்போ ரொம்ப நன்றி. அப்போ நான் ரெக்கார்டிங் போடுறேன். சரியா? வராதவங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் திரும்பியும் பார்க்கறதாலும் பார்க்கலாம். ரெக்கார்டிங் நான் யூடியூப்பில் தான். யூடியூப் ரெக்கார்டிங் ஈஸியாக எப்போ வேணும்னா பார்த்துக்கலாம் நீங்கள். சரியா? ஓகே. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நம்ம யூடியூப் சேனலை. சரியா? எழுகை தமிழ்னு யூடியூப் சேனல், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாழ்த்துகள். தொடர்ச்சியாக இணைந்து பயணிப்போம். தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார். Thank you, sir. தேங்க்யூ சார். ஓகே. Okay, sir. Thanks, sir. Bye.